Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி அருகே அபாயகரமான நிலையில் இருக்கும் மின்கம்பத்தால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூகனூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையத்திற்கு அருகே கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதமடைந்த நிலையில் மின்கம்பம் ஒன்று உள்ளது. அதனை அகற்ற கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் விடிய அரசின் மின்வெட்டு வாரிய அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் பெயரளவில் மட்டுமே அமைக்கப்படும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தால் எந்த பயனும் இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து ஏற்கனவே திறக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள இயந்திரங்கள் பழுதாகி பயனற்றதாக மூடுவிழா கண்டுள்ள நிலையில் மேலும் சில இடங்களில் தற்போது சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. விடிய அரசின் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாது கல்லாக்கட்டும் நோக்கில் இதுபோன்ற பயனற்ற திட்டங்களை கொண்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதியில் பீர்ஜேப்பள்ளி, கொம்மைப்பள்ளி கிராமங்களில் புதிய பல்நோக்கு மையம் மற்றும் நியாய விலைக் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி திறந்து வைத்தார். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 18,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையம், நியாய விலைக் கடை ஆகியவை கட்டப்பட்டன. அதனை வேப்பனஹள்ளி MLAவும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் MGR மன்ற மாவட்ட துணை செயலாளர் ஜெயபிரகாஷ், IT விங் மாவட்ட இணைச் செயலாளர் பிரசன்னா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் பள்ளி சிறுவர்கள் உட்பட 5 பேரை தெருநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடகரை பகுதியில் சுற்றித் திரிந்த நாய் சாலையில் சென்ற 2 பள்ளி சிறுவர்கள் உட்பட 5 பேரை கடித்து காயப்படுத்திய நிலையில் அவர்கள் அனைவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மக்களை அச்சுறுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் மக்களை ஏமாற்றும் வேலைகளிலேயே ஸ்டாலின் அரசு நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக மக்கள் ஆவேசமடைந்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி 1வது மண்டல கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் குறைகளை அதிகாரிகள் நிறைவேற்றுவதில்லை என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். மண்டல கூட்டத்தில் சாக்கடை கழிவுநீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க அதிகாரிகள் முன் வருவதில்லை என கூறி மண்டல தலைவர் முன்னிலையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக கவுன்சிலர்களின் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடிவயல் செம்மேடு ஈஷா யோகா மையம் பகுதிக்கு செல்வதற்காக இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் பலவற்றின் முன் கண்ணாடி உடைந்த நிலையில் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் அரசு பேருந்துகளின் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை செயலிழந்துள்ளதால் பயணிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன.